ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்க சிபிஓல வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 4187 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து ரூ. 1,12,400 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்சிலேருந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்சி மூலியமா வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 4th மார்ச் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 28 மார்ச் வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்க என்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா, உங்களுக்கு 30 மார்ச்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னா, ஸோ 9த்லேருந்து 13th மே வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க பெண்கள்லாம் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்க வந்து என்கரேஜ் பண்றோம். அதனால வந்து நெறைய பேர் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க போஸ்டிங் வந்து உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ஜிடி கேட்டகரி, எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்குலாம் வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்க 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். 35,400ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதில வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியா குடுத்துருக்காங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து பாருங்க டெல்லி போலீஸ்க்கு வந்து நீங்க மேல் கேட்டகரியா இருந்தா, உங்களுக்கு வந்து ஒரு 125 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து இருக்கு. அதே மாரி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 61 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதிலேயே வந்து பாருங்க சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து ஜிடி கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க டோட்டலா 4001 வேக்கன்சி இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தோன்னா 4187 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்தி. அதில மேல் தனியா, ஃபீமேல் தனியா வந்து பாருங்க இங்க கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் 20 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். அவங்கலாம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதிலேயே வந்து பாருங்க கட் ஆஃப் டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. 1/8/2024 இந்த டேட் படி நீங்க வந்து பார்த்தோன்னா, இந்த டிகிரிய வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க ssc.nic.ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ரீஜன் வைஸா இங்க வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க சதர்ன் ரீஜன் இங்க இருக்கு பாருங்க தமிழ்நாடு. ஸோ இதில வந்து பாருங்க நமக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இங்க போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் வந்து இருக்கும். சிபிடி எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பிசிக்கல் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க நீங்க ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் மேலா இருந்தா. ஸோ செஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாரி வந்து எக்ஸ்பேண்டர்ல வந்து 85 இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட் இருக்கணும். பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மேலா இருந்தா பாருங்க நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். ஃபீமேலா இருந்தா எவ்வளோ தூரம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா, இங்கேயே குடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் படி நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேப்பர் 1க்கு தனியா இருக்கு. பேப்பர் 2க்கு வந்து உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கலுமே வந்து இருக்கும். மெடிக்கல்ல வந்து பாருங்க ஐசைட்ல இருந்து, ஸோ இங்க வந்து குடுத்துருக்கிற மாரி டேட்டூஸ்ல இருந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ பேஜ் நம்பர் 29ல வந்து பாருங்க அனெக்ஸர் 1 குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா, எப்படி நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாரி குடுத்துருக்காங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்க இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இது கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் படி நீங்க வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க கரெக்ட்டா வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க. நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.